அனைவருக்கும் வணக்கம். ஏஆர் கிங் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். நம்ம சேனலுக்கு எவ்வளோ ஆதரவு தந்த அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்ள. நம்ம சேனல் 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணிட்டோம். இன்னும் உங்களோட ஆதரவை தொடர்ந்து பாருங்க. நம்ம இனிமேல் டெய்லியும் வீடியோ போட இருக்கிறோம். அப்படி நம்ம தொடர்ந்து வீடியோ போடும்போது நம்ம சப்ஸ்கிரைபர் வரும். நம்ம ஒரு 10 வீடியோ போடும்போதே 1K சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ணியிருக்கோம். இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியான ஒரு விஷயம். அதனால் இப்போ திருப்பி நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, அதானி அம்பானி. பாராமண்டத்துக்குள் பேச முடியாத ஒரு நபர், அவரை பற்றி நம்ம பார்க்கலாம். அதானி அம்பானி. அதானிக்கு நான் அவள் பையனுக்கு கல்யாணத்துக்கு 299 ரூபா மொய் வச்சுருக்கோம். சரிங்களா? 299 ஜியோவில் 2GB டேட்டா. இப்போது அதே இது 2GB டேட்டாவை அப்படியே கூட்டி 349 ரூபாய்க்கு கொண்டு வந்துடும். 50 ரூபா எல்லாத்துலேயும் டிஃப்ரெண்ட் கூடிடுச்சு. எல்லா நெட்டுக்குமே 1GB இப்போ இவ்வளோ தாண்டிடுச்சு. ஜியோவை பொறுத்தளவுக்கு பார்த்தீங்கன்னா ரொம்ப அளவில் ரொம்ப மோசமாக அநியாயம் பண்ணிகிட்ருக்காங்க. மக்களுக்கு ஒரு சேவை இல்லை. சேவை எப்படி அவங்க தான் ஃப்ரீன்னு சொல்லி அலௌன்ஸ் பண்ணாங்க. மாதம் அப்படி ஜியோ அலௌன்ஸ் பண்ணும்போது 3 மாதம் நெட்டு ஃப்ரீ, 1GB நெட்டு ஃப்ரீ, 3 மாதம் அன்லிமிட்டெட் கால் அப்படி பேசி தான் ஆட்களை உள்ளே இழுத்தாங்க. ஆனால் இப்போ பார்த்திங்கன்னா ரொம்ப இது விலையை அதிகப்படுத்திட்டாங்க. இப்போ பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டால் ஒரு நடத்த முடியாத ஒரு கம்பெனி பிஎஸ்என்எல். அது ஏன் கவர்மெண்ட் இன்னுமே 4Gயை வழங்கலை, 4G வழங்கலை, 5G வழங்கலை. டிசம்பருக்குள்ளே அனைத்து இடத்துலாம் வந்துடும் சொல்லியிருக்காங்க 4G. அது 2025 ஸ்டார்டிங்கில் 5G வந்துடும் சொல்லுவாங்க. ஏன் தனியார் கம்பெனிக்கு இவ்வளோ அவசரம் காமிச்சு அதானிக்கு நீங்கள் வழங்கினதை போல் உங்களோட மத்திய அரசு கண்ட்ரோலில் தான். சரிங்களா? 2014க்கு பிறகு தான் பிஎஸ்என்எல் ரொம்ப அளவில் வீழ்ச்சியை சந்திச்சிருக்கிறது. அது ஏன்னு பார்த்தீங்கன்னா, கவர்மெண்ட், ஒரு மத்திய கவர்மெண்ட் யார் ஆட்சியில் இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியும். மத்திய இதில் தமிழ்நாட்டுக்கு ஒரு நிதியும் வழங்காத ஒரு மத்திய அரசு தனியாருக்கு ஏன் இவ்வளோ அள்ளி வீசி இருக்கிறார்? அதே போல் தான் இப்போ நம்மள்கிட்ட இருந்தது ஃபஸ்ட்டு 2 SIM 1 SIM 2. SIM 1 நான் பிஎஸ்என்எலுக்கு மாற்றிட்டேன், SIM 2வும் பிஎஸ்என்எலுக்கு மாற்றிட்டேன். தேவையில்லை. என்ன இந்த ஜியோவில் இருந்து என்ன பிரயோஜனம்? ஒரு 5 பைசா பிரயோஜனம் இல்லை ஜியோவில் இருந்து. என்னை வளர்ச்சி ரொம்ப அளவில் மோசம். இப்போ 10,000 ரூபா ஒருத்தனா சம்பளம் வாங்குகிறான். டெய்லி ஒரு மாதத்துக்கு 28 நாட்கள் தான் வேரண்டி தாரீங்க. அதுவே 2GB டேட்டா 349 ரூபா. சோலி முடிஞ்சு 1 டே சேலரி போச்சு. அதே போல் பிஎஸ்என்எல் எப்படின்னா 1GB டேட்டாவுடன் 107 ரூபாய்க்கு வழங்குறாங்க. நான் பார்த்தேன், எனக்கு ஏரியாவில் நான் ஒரு மாதமாக தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்ருக்கேன். பிஎஸ்என்எல் பவராக சூப்பராக இருக்குது, நெட்டும் பரவாயில்லாமல் கிடைக்கிது. இது SIM 1க்கு மாற்றின ப்ரூஃபு. சரிண்ணா? அதே போல் SIM 2 பிஎஸ்என்எல் SIM 1ஐயும் மாற்றிட்டேன், SIM 2ஐயும் மாற்றிட்டேன். இதை இல்லை போட்டிருக்கோம், நான் அங்கேருந்தே மென்ஷன் பண்ணி தான் வாங்கிடுறேன்னு. சரிதா ஃப்ரெண்ட்ஸ்? அதே போல் தான் எல்லோரும் தயவு செய்து கவர்மெண்ட்டுக்கு உள்ள கம்பெனி பிஎஸ்என்எல் பார்த்திடணும் போங்க. அதுவும் இல்லாமல் நியாயமான கட்டாயம் பரவாயில்லாமல் இருக்குது. கால் பேசிக்கலாம், அன்லிமிட்டட் 30 நாள் வேலிட்டி, 2GB டேட்டா. நான் என்ன ஒரு மாதம் மாற்றி என்ன முடியலை, ஒரு மாதம் என்ன முடியலை. போன மாதம் எங்கே வச்சு மாற்றேன், இங்கே சென்னையெல்லாம் பிரான்ச்சை பார்த்தேன், கண்டுபிடிக்க முடியலை. தேடி பார்த்தேன், வழியெல்லாம் கிலோமீட்டர் அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதனால் நான் ஒரு போன மாதம் ஊருக்கு போயிருந்தேன். கன்னியாகுமரியில் வச்சு தான் மாற்றேன். நாகர்கோவில் டெய்லி இந்த இதில் இருக்குன்னா கரெக்டாக வேப்பமூடு இருக்கலாம். நாகர்கோவில் வேப்பமூட்லேருந்து அந்த வடசேரி போகிற டேனிங், அந்த டேனிங்கில் இருக்குது. அங்கே மாற்றிருந்தேன். 2 சிம்மும் மாற்றிட்டேன். தேவையில்லை என்பது. ஜியோவுக்கு ஒரு கோவிந்தாவை போட்டு நான் ஜியோவை விட்டு வெளியே வந்துட்டேன். கஸ்டமர் கேர்லேருந்து கால் பண்ணியிருந்தாங்க, நான் உங்கள் இது ரொம்ப இது அதிகமாக இருக்குது, கரெக்டாக இது 1 டே சேலரி அதிலே போயிடுது. அதுக்கப்புறம் சொல்லி அவங்கள்ட்டே நான் கம்ப்ளைண்ட் பண்ணியிருந்தேன், தயவு செய்து இந்த விலையை குறைங்க ஜியோ கஸ்டமர் கேரில்.
அவங்க இன்னும் குறைக்க போல இல்லை, எப்படினாலும் இன்னும் விலையை அதிகமாக தான் வைப்பாங்க. இன்னும் சீக்கிரம் 6Gயும் கொண்டு வர போகிறான்னு சொல்லியிருக்காங்க. அதனால் 6G கொண்டு வந்தாங்கன்னா இன்னும் அதை நோக்கி செல்ல மாட்டாங்க யாருமே. அந்த மாதிரி இப்போது பிஎஸ்என்எல்லில் எப்படின்னா மட்டுமே 3 லட்சம் பேருக்கு 3 லட்சம் பேர் நெட்வொர்க் மாற்றிருக்காங்கன்னா 30 லட்சம் பேருக்கு மேலே சிம்மே மாற்றிட்டாங்க, சிம் வாங்கியிருக்காங்க. பிஎஸ்என்எல்லோடு இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சம் வளர்ந்துட்டு இருக்காங்க. அதை இன்னும் மேலும் வளர வைக்க மக்கள் தான் முடிவு எடுக்க வேண்டும். உங்களுக்கு ஓகேனா ஜியோவில் இருக்க இது ஓகேனா சரி, ஓகே, நீங்கள் எந்த சிம் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அதுவும் இல்லாமல் பிஎஸ்என்எல் வந்த வளர்ச்சியை 2002 பயங்கர இதில் இருந்தாங்க. 2014க்கு பிறகு கவர்மெண்ட் என்றைக்கு மாறிச்சோ தனியார் கம்பெனிக்கு அள்ளி வீசினாங்க. கவர்மெண்ட் கம்பெனியில் டவுன் ஆச்சு. ஏன் கவர்மெண்டால் எடுத்து நடத்த முடியாததை தனியார் எடுத்து இவ்வளோ சிறப்பாக நடத்தும் போது கவர்மெண்ட் எடுத்து நடத்த முடியாதா? மத்திய அரசு எந்த தமிழ்நாட்டுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குது, மக்களுக்கும் ஒன்றும் செய்ய மாட்டேங்குன்னு தான் இருக்குது. நம்ம அளவில் மோசமான ஒரு ஆட்சியை கண்டால் பிஜேபியை தான் நான் சொல்லுவேன். இந்தியாவிலேயே மோசமான ஆட்சி எங்கே நடைபெறுகிற என்றால் பிஜேபியை தான் சொல்லுவேன். அதுவும் இல்லாமல் தனியார் அம்பானி அதானி பார்த்தா வழக்கெல்லாம் தொடுப்பாங்களாம். ராகுல் காந்தி அவர்கள் எதிர்க்கட்சி தலைவராக சட்டம் பாராளுமன்றத்துக்குள் சென்றிருந்து பேசியிருந்தார். அப்போ அவருக்கே பேச விடாமல் தடுத்த மத்திய அரசு. இவ்வளோ மோசமான மக்களின் ஆட்சியை அமைத்து கொண்டிருக்கும் மத்திய அரசை தயவு செய்து கவர்மெண்ட் கம்பெனியை வளர வைங்க. பிஎஸ்என்எல்லை ரொம்ப அளவுக்கு நீங்கள் டவுன் ஆக்கிட்டீங்க. இன்னும் வளர வச்சு பிஎஸ்என்எல்லுக்கு ஒரு கட்டமாட்டு 4G 5G சீக்கிரம் வழங்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.